லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி காமிச்சது. கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் அப்படிலாம் இருந்தது. ஏன்னா ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வந்து ஒரு சரியான முடிவை எட்டலை அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வீக்கினுடைய இஷ்யூவாகவே இருந்தது. இப்போது ஒன் டே பிஃபோர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து கடைசி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படிங்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒரு பாயிண்ட்டையும் இங்கே வைக்கிறார். என்னென்னா, அவங்க சைடு அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்காக போகிறவங்கள்ட்ட நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேணாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. இருந்தாலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது சில கோரிக்கைகளை ஈரான் வச்சுருக்காங்க, அமெரிக்கா தரப்பும் வச்சுருக்காங்க. இதில் வந்து அவங்க தரப்பு கன்சிடரேஷன், இவங்க தரப்பு கன்சிடரேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்து அது ஒரு முடிவுக்கு வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறத ட்ரேடர்ஸ் நம்புகிறாங்க. அதனாலேயே மார்க்கெட் வந்து செம்ம ஹைக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனுடைய தாக்கம் குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப சரிஞ்சிருக்கு. அது மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சைனாக பார்க்கப்படுது. ஸோ இதனாலேயே இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய கேப் அப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சுஸ்லான் எனர்ஜி பார்க்கலாம். அவங்க 195 மில்லியன் வர்த் சேல்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான சைன். அதுக்கப்புறம் விப்ரோ பார்க்கலாம். அவங்க ஜூன் 5 வந்து பைபேக்கான ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 15,000 crore ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இன்றைக்கான ட்ரேடிங்கில் இன்ட்ராடேயில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதில் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.